நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சிக்கன் பாப்கார்ன் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இனி அதிக விலை கொடுத்து இதெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க, அது அன்ஹெல்த்தியும் கூட. வீட்டிலே ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உள்ளே நல்லா மசாலாலாம் மேரினேட் ஆகி வெளியே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 1 கிலோ சிக்கன் கூட உப்பு, தனி மிளகாய் தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு பல், இஞ்சி இது 3ஐயும் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அது கூடவே டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் சேர்த்து கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு டைட்டாக பசைங்க. இது 1 மணி நேரம் அப்படியே மேரினேட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. அது கூடவே கிறிஸ்பியாக வரதுக்கு கார்ன்ஃப்ளவர், அது கூட உப்பு, ரெட் சில்லி பவுடர், மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மேரினேட் பண்ண சிக்கன் அது கூட சேர்த்து ஒரு ஃபஸ்ட்டு கோட்டிங் மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா அந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி விடும் போது உங்களுக்கு ஃப்ளேக்கியான டெக்ஸ்சர் கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூட சிக்கனை போட்டு உடனே திருப்பாமல் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நல்லா திருப்பி நல்லா கிறிஸ்பியாக 2 சைடு வேகிற மாதிரி பொரிச்சு எடுங்க. நம்ம மேரினேட் பண்ண மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்கி வெளியே நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.